வணக்கம் நண்பர்களே, எங்கே போயிட்டுருக்கோன்னா நிம்மதியை தேடி நம்ம கொல்லிமலை போயிட்டு இருக்கோம். Hello guys, I am going to நிம்மதி தேடி guys. காலையில் ஒரு 7 மணி போல் அடிவாரம் வந்து சேர்ந்துட்டோம். அப்படி டீ குடிச்சிட்டு நம்ம தம்பி கிம்பல் எடுத்துட்டு வந்திருந்தோம். அதை வச்சு நம்ம கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே பைக் எடுத்துட்டு வாடா என் வாழ்வை வாழவே அப்படின்னு பாட்டு போட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நடுவில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டோம். அப்படியே நேச்சரை சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு குரங்கு குட்டி அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும் வந்திருக்கோம் நிம்மதி தேடி. நிம்மதியை தேடி காத்துல இது 2 பேர் வந்துட்டு ஆளையே காணோம். கொஞ்சம் கத்தி நோட்டோம் வரேங்க ஒரே ஃப்ரண்ட்ல லாரி போகுது गाइस. அல்ட்ரா ஹாய் வரஞ்சோ. எகைன் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தோம். ஸ்பாட் நல்லா இருக்குன்னு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். தம்பி சுகந்தா ஃபோட்டோகிராஃபரு வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தான். சிவிஸுக்கு எவ்வளோதான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாலும் ஒரு ஃபோட்டோ கூட நல்லா இல்லை அப்படின்ட்டு என்ன வந்து கொடுக்க சொன்னான். அப்புறம் പൊള്ളാതെ നീർ പെയ്തു നീ ചെയ്യാതെ ഞാൻ കമ്പിളി പോലെ നിന്നെ പുണരോ. ഞാൻ നിന്നുടെ മാറത്തു മെല്ലെ വേരുകളാഴ്ത്തിടാം നിൻ ഹരിത പരവതാനി. நான் ஒரு நாள் ஊருக்கு போறேன். நான் இன்னைக்கு போயிட்டு காலையில வந்துடுவேன். வாழ்க்கையே என்றுமே எதையோ தேடும் பயணம், இறுதியில் அடைக்கலம் பேரம் பேத்தி ஜனனம். இது நான் சுகமா கடவுளின் வரமா, கண்களின் கண்ணீர் தாலாட்டுமா. எடுக்கிறான் வீடியோ எடுத்துக்கிட்டே கிடக்கும். ஆனா ஒண்ணுமே போட மாட்டான். அண்ணகண்டா புள்ள வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்கே ஒரு ஸ்பாட் நல்லா இருக்குன்னு இங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு அப்படியே நம்மளை ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்தா சொல்லிட்டு இருந்தோம். சுகன் எடுத்து கொடுத்தான். அப்படியே பைக்கில் ஒரு 2-3 போஸ் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். பணம் இல்லாம எப்படி வாழ்றது? பணம் வேணும் தான் சார். ஏதோ வாழ்றதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக வாழ்ந்துடக்கூடாது சார். பணம் பதவி பொண்ணு பொருள் எது மேலேயும் ஆசை வைக்காம, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாம, யார் வாழ்க்கையும் கெடுக்காம, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கெக்க பெக்கன்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். அவங்கள மாதிரி தான் சார் நாங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். முடிஞ்சு திரும்பி பார்த்தா நினைவு மட்டும்தான் இருக்கும். அந்த நினைவில் வாழும் சில ஞாபகங்கள் தான் கடைசி வரைக்குமே நிலைக்கும். நல்ல நட்பு சுற்றி சொந்தம் கடைசி வரைக்குமே அன்பை தரணும். ஒரு வேளை மரணம் வந்தா கூட நான் சிரிச்சுக்கிட்டே தான் கண்ண போகிற வழியில் நெல் அதெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. அந்த பனி மூட்டத்துக்கும் அதுக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு.
அம்மாடா டே. இங்கே ஒரு இடத்துல சாப்பிட்டு அப்புறம் அப்படியே பக்கத்தில் பூலாம் இருந்துச்சு. அப்படியே நான் ஒரு 2 பூ பறிச்சுட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. பாதி தூரத்துக்கு மேலே ரோடை காணோம், ஃபுல்லாக இதுவாக தான் இருக்குது, பறிச்சு போட்டது தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக கிளம்பியாச்சு. கொல்லிமலை வந்திருக்குங்க கைஸ். ஏய் உளுந்துற போறான்டா. இது இடத்துல வந்து ஸ்பாட் அவுட். இங்க உட்காந்து மாமா தெரிஞ்சிக்கிறே போறோம். ஏய் டேய் கவுண்டர். ஏய் நீ ஒரு மயில முடிடா. ஏய் மோட்டிவேஷன் எப்படிண்ணா நீ மட்டும் தெம்பா போறீங்க இப்படியே? ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா சத்தியமதுரை குடி தெம்பா வருங்க அப்படிங்கிற யானை கவலம் ஏய் வந்துட்டா பார்டர் தெரியுது. யானை கவலம் சத்தியமதுரை குடிங்க. சொல்லு ஏதாவது. எப்படி எப்படி 80 வயசு என்னைய வந்து நீங்க கேப்டன் ஜாக் ஸ்பாரன் கூப்பிடணும். இங்க பாருடா. ஏய் உளுந்து வரடா. டேய் இது வரடா. டேய் கடறல. ஐயோ நல்லா ஆயிடாது. இருடா நான் வரேன். ஏய் கோளாரே. ஐயோ நல்லா இருக்காது. சரி நீ ஒரு பேல போய். டேய் முந்திராதீங்கடா. ரைட் பாரு. அடுத்த முறை சரி வா வா. எட்டு டே இந்த மழை அடிக்குதா உங்க வீட்ல போறேன். ஆமாடா. வாங்க. அங்க பாத்துக்கோ. அங்க தெரியுதா? அங்க இருந்து திரும்பி ஒரு யூட்டன் கட்டாங்க. ஏய் ஆமா ரங்கா ஜோக் கட்டுறியா? எஸ்கலேட்டர் ஒன்று திருக்கலாம்ல அப்படி திருச்சாங்க பாட்டி சொல்ற மாதிரி தான். 200 படி கொடுத்தானே. டேய் உனக்கு 1000 படி. நீ ஒரு போயிருவ. ஏய் ஸ்லிப்பர் கழட்டினா நானும் அப்படிங்கிறியா? ஸ்லிப்பர் கழட்டினா வளர்த்துக்குண்டா. ஐயோ ஆகாயங்க அந்த பக்கம் இருக்குது. ஆனா நாங்க இந்த பக்கம் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஆ ஆ டேய் டேய் என்னடா இது? ஏய் வேணாண்டாயப்பா. வேணாம் டேய்.
அப்படியே கீழே ஆகாய கங்கை வந்துட்டு பார்த்தா தண்ணி அப்படியே தண்ணி அங்கே போனப்போ நல்லா தான் வந்துச்சு. அப்புறம் அப்படியே ஒரு ரீல் வீடியோ மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு நேரத்தில் அப்படியே ஓகே காய்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அங்கே வந்துட்டு ஏற போகிறோம். அங்கே தான் ஏற போகிறோன்ட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் போய்கிட்டு இருக்கோம், ஃபுல்லாக நிறையா தண்ணி வேறு வந்துட்டு இருந்துச்சா. இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், ஆனால் கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ யார் எடுத்து போயிட்டோம்னா சரி எதுக்கு அப்படின்ட்டு அப்புறம் போகல. சரி குளிக்க போகலான்ட்டு போனால் செம்ம குளிர் சில்லுன்னு. நான் இது வரைக்கும் நிறையா டைம் கொல்லிமலை போயிருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைமாக எங்களை குளிக்கிறது. அப்புறம் அப்படியே கீழே பொறுமையாக கயிறு பிடிச்சிட்டு கிட்ட போயிட்டேன். ஆனால் ஆழமே இல்லை, முன்னாடி மட்டும் கொஞ்சம் பாறை இருந்துச்சு, அதை அப்படியே தாண்டி போயிட்டேன். பக்கத்தில் கீழே போனால் அப்படியே போயிட்டு கயிறு பிடிச்சிட்டு மேலே ஏறி போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு அமைதியாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்த்த வாக்கில் உட்காந்துடணும். உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்து அந்த லைட் அப்படி உட்காந்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு தலையெல்லாம் தவட்டிட்டு அப்படியே இந்த வியூ நல்லா இருந்துச்சா, அப்படியே ஒரு வீடியோ எடுத்தார சொல்லி வீடியோ எடுத்துட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன் இயற்கையை. எப்படி கேமரா மாறுறா நண்பர்களே. என்னன்னா இன்னைக்கு ஃபால்ஸுக்கு வந்தோம். நம்ம தோஸ்து நல்லா குளிச்சுட்டு தரமாக வந்துருக்காப்புல. குமாரே செப்பலை அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்ச உங்களுக்கு குரல் போச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு, எனக்கு எதுக்கு போச்சுன்னு சம்பந்தம் எல்லாம் தெரியலையே. நீ பார்த்து கேளுங்க தம்பி. தம்பி போதுமா? சூத்து மூட்டைங்க எனக்கு ப்ரோ. Oh my god. Hey. இப்படி அடங்கிரலாமா இல்ல ட்ரெஸ் மாத்திட்டாங்களாமா? ட்ரெஸ் மாத்திக்க. நீ செத்துருவோம். இப்பயே அந்த அவசரம் வந்துருச்சு கால. சிவிஸே ஓ பர்தே வீடியோ ரெடி. அப்படி ஓ பர்தே வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல். கேஷுவலா போஸ்ட் கொடுங்க. ஹாய் 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 அது ஒண்ணே கேடு. நடனோட போட்டோ கேக்குது. மெதுவா போட்டோ எடுக்க கொண்டே இருக்கிறேன்.
ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறேன் என் வாழ்க்கை பாதையில். தொலைந்த அத்தனையும் துரோகத்தின் சாயல், கிடைத்த அத்தனையும் நிம்மதியின் சாயல். போயிட்டு ஒரு கடையில் நிறுத்தினோம். அங்கே ஒரு குட்டி பையன் வந்துட்டு நாய் கூட பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் அவன் ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தானா, அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஒரு பிஸ்கட் வாங்கணும். பிஸ்கட் வாங்கி நம்ம சாப்பிடல, அதை வந்துட்டு அந்த நாய்க்கு தான் போட்டோம். நாய் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுச்சு. போட்டுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு கடிக்க வந்துட்டான். அப்புறம் ஒன்று அவனுக்கு போட்டு அப்புறம் அப்படியே அவனுக்கு டாட்டா வச்சுட்டு மழை வேற வந்துடுச்சு, அதனால அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான், அப்படியே நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. நம்ம தான் வண்டி ஓட்டுறது. പടർന്നു കേറിടും ഞാൻ. കാലം കൂട്ടുനിന്നില്ലെങ്കിലും എന്നെ പറിച്ചെറിഞ്ഞാലും கீழே இருக்கும்போது அப்படியே ஒரு ஸ்டாப்பை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துறன்ட்டு தம்பி சுகன் இப்போ தான் வாயை பொழந்துட்டு இருக்காப்புல. அப்படியே கேமரா வீடியோ எடுத்துட்டு 4 பேர் இருந்தோமா. அப்படியே நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது அந்த மாதிரின்ட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தா பூ இருந்துச்சு, பர்பிள் கலரில் அண்ட் எல்லோ கலரில் இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு எது நல்லா இருக்கோ அதை நம்ம ஃபோட்டோ எப்போயுமே எடுத்துருவோம். அதனால் ஸ்டாப் பண்ணி 2த்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஏன் கிளம்பியாச்சு. இப்போ நான் எந்த ஜோனில் இருக்கேன்னா, ஃபைண்ட் யுவர் செல்ஃப். என்ன நானே யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு லைஃப் போதும். என்ன நானே பார்த்துக்கிற இந்த லைஃப் எனக்கு ஜாலியாக இருக்கு. வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நெஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர், உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல, பறவைக்கு ததையில்ல, துன்பங்கள் தூளாகி போகும் தூதா. எங்கோ பாதைகள் போகுதா தூரம், அங்கே காத்தோடலாம் பாரம் இல்ல, பஞ்சாகுதே நெஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம்.